ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நேற்றுக்கு எபிசோடில் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து எடிட் பண்ணி வெளியே தூக்கியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சோஷியல் மீடியாக்களில் பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இந்த கான்வர்சேஷனால் முத்துக்குமரன் உடஞ்சிருக்காரு. அண்ட் இதை தாண்டி நம்ம தீபக் கிட்ட உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படி என்ன சிவகுமார் வந்து சொன்னார், ஏன் அவ்வளோ தூரம் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் உடஞ்சி போனார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் எவிக்ட் ஆனது நம்ம சிவகுமார் அவர்கள் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் எல்லா விதமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தார். சொல்லப்போனால் விஜேஎஸ் கிட்ட போய் நிற்கும்போது கூட எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எல்லாமே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படி வந்து சொல்லும்போது முத்துக்குமரன் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த சிவகுமார் அவர்கள் முத்துக்குமரனை பற்றி ஒன்றுமே வந்து பேசலை. சரி பேசாமல் போனது அவருடைய விருப்பம் அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாமே, பட் பேசியிருக்காரு. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி தூக்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பயங்கர அப்செட் ஆகிருக்காப்புல முத்துக்குமரன். அப்செட் ஆனது மட்டும் இல்லாமல் தீபக் கிட்ட போய் வந்து சொல்கிறாப்புல, நான் வந்து அவர் வந்து ஒரு கலையில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வேளை இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து அவருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் எல்லாம் வந்து கொடுத்தேன். பட் அவர் வந்து ஒரு தப்பான புரிதலோடு என்னை வந்து பார்த்துட்ருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தார் முத்துக்குமரன். ஸோ என்ன தான் இருந்தாலும் சரி, அவர் எதிரியாக கூட இருக்கட்டுமே, ஒரு வார்த்தை முத்துக்குமரன் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்கலாம். சுத்தமாகவே மொத்தமாகவே ஒன்றுமே இல்லாமல் இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் இல்லை. அதை தாண்டி உங்க கூட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மனுஷன் வந்து சென்டாப் கூட வந்து கலந்துக்கவே இல்லை. அவர் மட்டும் பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவிலே வந்து நின்றுட்டு இருந்தார். மற்றவங்களாம் மட்டும்தான் சிவகுமார் கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சீசன் 8 அப்படின்றத போட்டு உடைக்கும் போது கூட அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாப்புல. ஸோ ஆக்சுவலாக இப்போ சோஷியல் மீடியாக்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிவகுமார் உனக்கு துரோகம் பண்ண அருண் பிரசாத் அவ்வளோ தூரம் வந்து நட்பு அது இதுன்னெலாம் வந்து பேசுகிற, ஆனால் உனக்காக விளையாடி ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து கொடுத்த ஒரு முத்துக்குமரனை வந்து ஏன் உன்னால் ஏற்றுக்கவே முடியல, அதுதான் உன்னுடைய மெச்சூரிட்டி லெவலா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அருண் பிரசாத் அவர்கள் வந்து அவரால் முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருக்கும். என்னென்னா சிவகுமாரோடைய பொம்மையை தூக்கிட்டு போய் உள்ளே வந்து வச்சிருந்துருக்கலாம். அப்படி வச்சிருந்தாக்கா அவருக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்படி கிடச்சிருந்தா இவங்களுடைய நட்பு வந்து பில்டப் ஆகிருந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் பண்ணது வந்து அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து பண்ணாப்பில்ல. ஜெப்ரியோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு கண்ணீர் நாடகம் வந்து நடித்தார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற நீங்கள் முத்துக்குமரனை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்களில். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.